Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 243. ஓபன் பண்ணா அந்த காண்டாமுருக கரடி மண்டையனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவான், வெளியில ஐஸ்பர்கோட ரூமுக்கு பாதுகாப்பா இருந்த எல்லா கார்ட்ஸையுமே அடி தொவன்னு துவச்சு எடுப்பான். யாராலையும் அவனை தடுக்கவே முடியல. அதே நேரம் இங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நியூஸ் பரவிட்டு இருக்குது, யார் இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு போட்டு போறான்னு. அதாவது ஒரு ஆளு மனுஷன், இன்னொரு ஆளு மிருக மாதிரி இருக்காங்களாமா. அங்க ஒருத்தன் எல்லாத்தையும் துவன்னு துவச்சு போட்டுட்டு இருக்கான். இவனுங்க எல்லாம் இங்க நின்று வெட்டி கதையா பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல வேற டிஸ்கஷன், நம்ம பெட்ரூமை போய் பாதுகாப்பா பாத்துக்கலாமா இல்ல இந்த மொத்த பில்டிங்கையுமே பத்திரமா பாத்துக்கலாமான்னு. அட நம்மால எல்லாம் அங்கதான் இருக்காங்க, எதுக்கு தேவையில்லாம இத்தனை பேர் அங்க போகணும், பேசாம ரிட்டர்ன் போயிடலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கரடி வாயன் அங்க இருந்த எல்லாத்தையும் பொல்லன்னு பொல்லந்து கட்டிடுவான். ஒரு துப்பாக்கி மட்டும் தெரிச்சு அடிச்சு வந்து விழுமா. இவனுக்கு டவுட் ஆயிரும், ஆஹா அங்க ஏதோ பஞ்சாயத்து போலையேன்னு. சரி என்னன்னு தான் பாப்போம்ட்டு அப்படியே பொறுமையா வந்து எட்டி பாப்பானுங்க. அங்க 50 பேத்துக்கும் கையை காலெல்லாம் முறிஞ்சு கண்டமாயி கிடப்பானுங்க. உடனே அவன் மத்தவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான், இந்த மாதிரி 3rd ஃப்ளோர்ல ஒரு பஞ்சாயத்து, அதுவும் பிரசிடென்ட்டோட பெட்ரூமுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா சும்மா வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி வருவானுங்கன்னு பார்த்தா அவனுக்கு கை காலெல்லாம் உதறிட்டு இருக்குது. பின்ன அத்தனை பேரையுமே எவனோ ஒருத்தன் போட்டு அடிச்சிருக்கானே. இந்த மேட்டர் அந்த டைல் ஸ்டோன் பைய கேட்டுட்டு என்னடா அங்க பஞ்சாயத்துன்னு கத்திட்டு இருப்பான். மேட்டர் சொன்ன உடனே கக்குவும் லுச்சியும் அங்கதானே இருந்தாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை, அவங்கள தாண்டி எதுவும் பண்ண முடியாதும்பா. அட லூசுக்கு பிறந்த லூசு, அவங்கள தாண்டா முதல்ல போட்டு பொழந்திருக்காங்கம்மா. பார்த்தா 2 பேரும் ரத்த கலரியோட கிடப்பானுங்க. மொத்தத்துல அந்த கரடி வாயன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவன் ஏதோ செக்யூரிட்டி கார்டு மாதிரி அங்க சேர்ல உட்காந்துட்டு இருப்பான். வந்து பார்த்துட்டு இந்த டைல் ஸ்டோனே மிரண்டுருவான், இது அவங்களையே இவன் அட்டாக் பண்ணிட்டானு. இனி டைல் ஸ்டோன் விடுவானா, கொய்யால உன்னைய பொலந்துறான்டான்னு அப்படியே அவன் கையில இருக்கிற இரும்பு சுத்தில எடுத்துக்கிட்டு நீ இதோட செத்தடா, உன்னைய டெட் பாடியா புதைக்காம விட மாட்டான்டான்னு கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வருவான். ஐயோ இப்படி சத்தம் போறவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது, ஒன்னா கிளப்பிட்டு வந்துடுறானுங்களேன்னு இவன் ஜஸ்ட் அவன் அட்டாக்க இவன் கையை வச்சு தடுக்க தான் செய்வான். இந்த இரும்பு சுத்திலே அப்படியே நசுங்கி சப்பிரும். சுத்திலுக்கே அந்த நிலைமைன்னா அந்த கரடி மண்டையை அடிச்சான்னா என்ன ஆகும், இத பார்த்தவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. அப்படியே அவன் கைய பிடிப்பான், அவனால அவன் கையை திருப்பி எடுக்க முடியல, விர்றான்னு கதறிட்டு இருப்பான். அவனுக்கே டவுட், ஏன்னா இவனோட பவரை இது வரைக்கும் இந்த ஊர்ல எவனுமே பீட் பண்ணல. ஆனா இவன் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆச்சரியமா லுக் விட்டு இருக்கும் போதே ஓங்கி மூஞ்சோட ஒரு அடி, அவ்வளவுதான். இனி அவனால ஒரு 1.5-2 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது, சோழி முடிஞ்சு. இப்படி இவன் அடிச்சத தூரத்துல இருந்து பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. கொக்கா மக்கா மரண அடிடா இதுன்னு. ஏன்னா அவன் அடிச்ச அடிக்கு அவன் அப்படியே பேனு வாய பொழந்தாமே கிடப்பான். சொல்ல போனா அவன் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு இருந்த 3 பேர்த்தையுமே காலி பண்ணிட்டான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்க, அவங்களுக்கே அந்த நிலைமைன்னா இனி இவங்கள தனியா சொல்லவா வேணும். ஆள உர்றா சாமின்னு சொல்லிட்டு சும்மா பிச்சுட்டு ஓடுவானுங்க. எதுக்கு போறானுன்னு பார்த்தா ஆளுகளை கூப்பிட போறானுங்களாமா. ஆல்ரெடி போட்டு தள்ளலாம் பத்தாதா, இல்ல திருப்பி நான் நிறைய பேர்த்த போட்டு தள்ளுமான்னு மின்னல் வேகத்துல போய் அந்த 2 பேர்த்தையுமே பழுது கட்டிடுவான். இவன் கொஞ்சம் பயங்கரமான வில்லனா இருக்கானே. அதே நேரம் என்னமாளுங்க ஆளே இல்லன்னு நம்பி போன எபிசோடு காம்பவுண்டுக்குள்ள எகிரி குதிச்சு மாட்டினாங்கல்ல, வெட்டு வாங்கலாம் கோக்காமாக்கா கண்டமேனிக்கு சுடுவானுங்க. இப்ப நம்ம ஆளுக்கு என்ன ஒரு மேட்டர் புரியலன்னா, இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது, அந்த லூஃபி பையன் எங்க போனான்னு தெரியல, கையில மட்டும் சிக்கனா பொலந்துருவேன்னு சொல்லி கத்திட்டே தான் ஓடுவா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, இவங்க இதே மாதிரி ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசாம இறங்கி அடிச்சிட வேண்டியதாங்கிற மாதிரி ஜோரோ முடிவு பண்ணிடுவான். ஏன்னா அப்பதான் அந்த ஆபீஸ்க்குள்ள போக முடியும். சோ ஜோரோ என்ன பண்ணிடுவான், ஒரு பிரேக் அடிச்சு இனிமேட் என்னால அந்த பில்டிங்கை சுத்தி ஓடிட்டு இருக்க முடியாது, இனி இவனுல ஓட விட்டு அடிச்சுட்டு ரோபினை நேருக்கு நேரா போய் மீட் பண்ண வேண்டியதான்னு அப்படியே கெத்தா சொல்லுவான். ஆனா இப்ப அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. ஷிப்ரைட்ஸ் யாருமே உங்க எனிமி இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டனால இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் அட்டாக் பண்ணா தப்பு தானே. அதனாலதான் ஜோரோ என்ன பண்ணுவான், கத்தியா ஸ்ட்ரைட்டா வச்சு அடிச்சாதான் அவங்களுக்கு வெட்டு விழும். சோ கத்திய திருப்பி வச்சு அட்டாக் பண்ண போறேன்னு சும்மா பாஞ்சு போவான். ஏன்னா அப்ப வெட்டு விழாத அடிதான விழும். அப்படியே அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள பூந்து போக தான் செய்வான். அடுத்த செகண்ட்ல இருந்து எல்லாம் ஸ்கைல பறந்துட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல அப்படியே புழுதிய கிளப்பிட்டு போவான். இங்க இவங்க 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு காயம் இல்லாத மாதிரி அடிப்பான்னு அட்வைஸ். அப்படின்னா ஊம குத்தணும் போல. இப்படி வெளியாளுங்க எல்லாத்தையுமே பறந்துட்டு இருப்பாங்களா. அங்க ரோபின் அப்படியே குருன்னு ஐஸ்பர்க பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு ஷோல்டர்ல சுட்டுட்டான்ல, அவனால முடியல, அப்படியே முக்கிட்டு இருப்பான். அந்த டைம் டப்புன்னு வெளியில ஒரு பிளாஸ்ட் ஆகும். இதுவும் ஏதோ சிக்னல் போல. அப்ப ஐஸ்பர்க் ரோபின் நான் உன்னை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா, முன்னாடியே ரோபினை மீட் பண்ணிருக்கானான்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் இல்லையாமா. லாஸ்ட் டைம் நைட் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா மீட் பண்ணிருப்பான். ஆக்சுவலா ஐஸ்பர்க் ரோபினை பார்க்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனோட ரூம்ல கூட அவளோட வாண்டட் போஸ்டரை ஒட்டி வச்சிருப்பானே. இதெல்லாம் சொன்ன உடனே அப்ப என்ன ஆட்டோகிராஃப் ஏதாச்சும் வேணுமா, எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி டப்புன்னு உள்ளுக்குள்ள இருந்து கன் எடுத்து நீட்டுவான். அவன் ஒரு கண்ணை நீட்டினா இங்க ரோபின் 4 கண்ணை நீட்டுவா. ஆக்சுவலா ஐஸ்பர்க் எதுக்காக ரோபினை தேடிட்டு இருக்கான்னா அவளை போட்டு தலையாமா, இல்லனா இவன் அந்த உலகத்தையே அழிச்சிருவாளாமா. என்ன இவன் உளறிட்டு இருக்கான்னு முழிப்பா. அதுக்கப்புறம் தான் மேட்டரைய சொல்லுவான். அவ
அவ போனகிலிஃப் எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கால, அதுதான் இப்ப பஞ்சாயத்து. ஏன்ஷியன் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த மாதிரி போனகிலிஃப தேடுறது ஒரு சீரியஸான கிரைம்னு சொல்லி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுவும் குளோபலா அந்த போனகிலிஃப நம்ம ரோபினால டீசைஃபர் பண்ண முடியும். சோ இவளால இந்த உலகத்துக்கு ஆபத்து வரும்ல, அதனால தான் போட்டு தள்ள போறேன்பா. அப்ப போனகிலிஃப்னு ஒன்னு இருக்குன்னு இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அந்த மேட்டரை தெரிஞ்சு வச்சாலாம் பஞ்சாயத்து இல்ல, தேடி அலைஞ்சாதான் பஞ்சாயத்து. இந்த உலகத்திலேயே அந்த போனகிலிஃப் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே டீசைஃபர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் ரோபின் மட்டும்தான். அதனால தான் கவர்மெண்ட் இவ தலைக்கு ஏகப்பட்ட பவுண்டி வச்சிருக்கானுங்க. 8 வயசு பொண்ணா இருந்தாலுமே இவளால மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ண முடியும்னு தெரிஞ்சவன தான் எல்லாம் இவளை டார்கெட் பண்றாங்க. இத கேட்கும் போதே ரோபினுக்கே வேர்த்து ஒழுகும். என்னென்னமோ சொல்றான்னு. இப்ப இவ மட்டும் அந்த போனகிலிஃப கரெக்டா டிசைஃபர் பண்ணிட்டே வந்தான்னா பயங்கரமான ஆன்ஷியன்ட் வெப்பன் ஒன்னு பில்ட் பண்ண முடியும். இத சொன்ன உடனே அவளுக்கே ஷாக்கு. அப்படின்னா அந்த வெப்பனை பத்தி இவனுக்குமே தெரிஞ்சிருக்குன்னு. ஆக்சுவலா அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா CP9ங்கிற ஆர்கனைசேஷன் நிஜமாவே ஒன்னு இருக்குன்னு அவனுக்கு தெரியாம போச்சு. ரோபின் அடிச்ச பல்ட்டி எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவ ஸ்டார் ஹெட் பைரட்ஸ்ல இருந்து வெளியில வந்து கவர்மெண்ட் காண்டி தான் நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு கரெக்டா சொல்லுவான். இப்ப அதெல்லாம் பஞ்சாயத்தே இல்ல. இப்ப அந்த போனகிலிஃப டீசைஃபர் பண்ணி அந்த வெப்பனையே கண்டுபிடிச்சிட்டானா அதை வச்சிருக்கவங்க நல்லவங்களோ இல்ல கெட்டவங்களோ அதோட ரிசல்ட் என்னமோ ஒண்ணுதான், அழிவு. சோ இந்த உலகத்துக்கே உன்னால ஆபத்து இருக்கு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லுவான். கையெல்லாம் பயங்கரமா அப்படியே நடுங்கும். ஆனா ரோபின் இதெல்லாம் கேட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நான் ஆக்சுவலா ஹிஸ்டரியா ரிசர்ச் பண்றேன், நீ ஒரு ஸ்டேஞ்சரு, நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ சொல்லக்கூடாது, எனக்கே தெரியும்பா. அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டரையே சொல்லுவான். இவங்கிட்ட ப்ளூ பிரிண்ட் ஒன்னு இருக்குது இல்ல, அது கப்பலோட ப்ளூ பிரிண்ட் இல்ல, ஆன்ஷியன் வெப்பனான புளூட்டோனோட ப்ளூ பிரிண்ட். அதை கேட்டவொன்னு அவளுக்கே ஷாக் ஆயிரும். எது அந்த வெப்பனோட ப்ளூ பிரிண்டா? அட பாவி சண்டாலான்னு. ஏன்னா புள்ளைக்கு இந்த மேட்டர்லாம் எதுவும் சொல்லல போல. ஆக்சுவலா அந்த புளூட்டோனுங்கிறது ஒரு பேட்டல் ஷிப். அந்த கப்பலை இங்கதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பில்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படி அந்த ஷிப்பை பில்ட் பண்ண என்ஜினியர் அதை ஒரு பவர்ஃபுல் வெப்பனாவே உருவாக்கினான். சோ அந்த கப்பலோட ப்ளூ பிரிண்ட தான் வாழையடி வாழையா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா யாராச்சும் ஒருத்தர் புளூட்டோனை அவங்க கண்ட்ரோல் எடுத்து தப்பான வேலைக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அதனால பெரிய பஞ்சாயத்து தான் வரும். சோ இந்த மேட்ரு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி விடுவாங்களா? எப்படியாச்சும் அந்த ப்ளூ பிரிண்ட இவங்கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும்னு பயங்கரமா இவங்கிட்ட டீல் பேசி பார்த்தாங்க. ஆனா எதுக்குமே அவன் ஒத்துக்கல. ஏன்னா மக்களோட நன்மைக்காக. அதனாலதான் அவனுக்கு செம காண்டாயி CP9 இந்த வேலையை செய்யறக்காண்டி இறக்கி விட்டுருப்பானுங்க. இது தெரியாம நீங்க இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நாமனு ஒருத்தர் தான் ஐஸ்பர்க் மேல நம்பிக்கை வச்சு அந்த ப்ளூ பிரிண்டை இவங்கிட்ட கொடுத்திருக்காரு. அவர் இவங்களுக்கு டீச்சர் மாதிரி. அவரு தான் இவளை பத்தி எல்லா மேட்டரையும் சொல்லியிருப்பாரு. என்னன்னா இவ சின்ன வயசுல இருக்கும் போதே ஒஹாரான்னு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதுல தப்பிச்ச ஒரே ஆள் இவ மட்டும்தான். அந்த வயசுலயே அவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கானா கண்டிப்பா இவ டேஞ்சரான ஆளு. இவ ஒஹாராவோட டெவில். இப்போதைக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் இவங்கிட்ட இருக்கிறதுனால அதை திருடாம ஸ்டாப் பண்றது இவனோட வேலை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவன் ரோபினை காலி பண்ணணும். இப்ப என்னன்னா கவர்மெண்ட் முன்னாடியாச்சும் டவுட்ல இருந்தானுங்க இந்த ஐஸ்பர்க் கிட்ட நிஜமாவே அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கா இல்லையான்னு. ஆனா இப்போ கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடும். பேசாம அதை கொளுத்திடலாங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரோபினியை காலி பண்ணும்ல. ஏன்னா இவளால தான் போனகிலிஃப் எல்லாத்தையுமே டீசைஃபர் பண்ண முடியும். சோ செத்துருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். ஆனா ரோபின் அவ பவரை யூஸ் பண்ணி அவனை அப்படியே அமுக்கி அவனை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுவா. எங்க வந்து யாருகிட்ட சாகருக்கு முன்னாடி இதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டியா? நீ என்னதான் என்னைய கொன்னுட்டு இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து அந்த ப்ளூ பிரிண்ட திருடதான் போறானுங்க. அப்புறம் என்ன உனக்கு பஞ்சாயத்து நீயாப்பா? அவன் என்னடானா கேஷுவலா நீங்க பிளான் பண்ணி நீ மாட்டி உள்ள என் பிளான்ல தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அவன் கேத்தா சொல்றதோட 2 பில்டிங்க்கு நடுவுல முக்கர சவுண்ட் கேக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். ஐயோ முடியலையேன்னு கஷ்டப்பட்டு கதறு கதறி ஒரு வழியா தலைய வெளியே கொண்டு வந்துட்டான். ஆனா பாடி இன்னும் உள்ள ஸ்டக் ஆயிட்டு தான் இருக்குது. எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு பில்டிங்க்கு நடுவுல ஜம்ப் பண்ணணும்? ஒழுங்கா பார்த்து ஜம்ப் பண்ணியிருந்தா அந்த பஞ்சாயத்துல இல்ல ரைட் அண்ட் மேல இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்து ஒரு வழியா சேஃப்டியா வெளியே வந்து சேர்ந்துருவான். என்ன இவ்வளவு நேரமா 2 பில்டிங்க்கு நடுவுல சிக்கினதுனால பாடி பயங்கர பஞ்சர் ஆயிருச்சு. சரி ரைட், இனிமேட் இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா ரோபினை பிடிக்க முடியாது. போறோம் தட்டுறோம் தூக்குறோம்னு சொல்லிட்டு நேரா கைய வச்சு அந்த கெலிலா கம்பெனியோட பில்டிங்க பிடிப்பான். சல்லுன்னு உள்ள பாஞ்சு போவான். அப்படியே கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க பவுலிய காட்டுறாங்க. மொக்கா மக்கா உடம்பு பூரா ஜல்லிக்கரண்டி மாதிரி ஓட்ட போட்டு வச்சிருக்கானுங்க. ஐ மீன் கண்ட மேனிக்கு சுட்டுருக்கானுங்க. 2 பேரும் மாஸ்க போட்டுட்டு பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருந்தாலும் கண்ட மேனிக்கு அட்டாக் பண்றாங்க போல. பவுலியால அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லுக்கு எதிராக சண்டை போட முடியல. பட் என்ன இருந்தாலுமே அவன் அந்த ப்ளூ பிரிண்ட தரவே மாட்டேன்னு கையில நல்லா இறுகி பிடிச்சுக்குவான். எப்படியோ பிடிச்சிட்டு இருந்த ஃபுல்லா ரத்தமா இருந்தாக்கன்னா பேசாம குடுத்துரு, இல்லன்னா தேவையில்லாம உனக்கு தான் பஞ்சாயத்தும்பான். பவுலி கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன்னு எந்திரிப்பான். ஆனா முடியாம அங்கேயே பர்த்னு விழுந்துருவான். அந்த ப்ளூ பிரிண்ட் ஒரு வழியா அவங்க கைக்கே வந்து சேர்ந்துரும். அவ்வளவுதான். அவன் என்ன ஏதுன்னு ஓபன் பண்ணி பார்க்க போவானா அப்பந்தான் அந்த பவுலி ஒரு ட்விஸ்ட் வைப்பான். ஐஸ்பர்க் என்ன சொல்லியிருப்பானா அந்த ப்ளூ பிரிண்ட எடுத்த உடனே டக்குன்னு கீழே போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட சொல்லியிருப்பான். என்னடா நீ கேட்டா அது கம்ப்ளீட்டா ஃபேக் ஆமா. எது ஃபேக்கான்னு பயங்கரமா ஷாக் ஆவானுங்க. உடம்புல அவ்வளவு புல்லட் இறங்கியுமே அந்த பவுலி பையன் இன்னும் கெத்தா தான் பேசுவான். நீங்க யாரு என்னன்னு தெரியல, ஆனா நல்லா வந்து ஏமாந்துட்டீங்க. நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாதுமா. உடனே அவனுக்கு செம்ம காண்டாவும். CP9 நீ ஏமாத்திலான்னு பாத்தியா? அப்படியே நீ எங்களை ஏமாத்தினாலும் உன்னை நாங்க கண்டிப்பா கொல்லத்தான் போறோம்ட்டு நேரா பவுலி பக்கத்துல போவானுங்க. அந்த டைம் தான் கரெக்டா நம்ம லூஃபி சும்மா பாஞ்சி வந்து செவுத்துல ஒரே இடி. பாதி பாடி வந்துரும், மீதி பாடி ஸ்டக் ஆயிரும். யாரா அந்த லூசு பையனு லுக் விட்டுட்டு இருப்பாங்க. இங்க பவுலி முழிப்பான். நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க முட்டாப்பாயில? எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு தெரியுமா
சொல்லுவான்பா. ஏ ரோப்பு மண்டையா, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் அப்படி குப்புறப்படுத்திருக்க? பாடி ஃபுல்லா ஒரே பிளட்டா இருக்கு. ஹனி கேக்கோட டொமேட்டோ கெச்சப்ப ஊத்தி சாப்பிட்டீங்களா? கொட்டிருச்சான்னு கேட்பான். உன் காம்பினேஷன்ல கொல்லிக்கட்டைய வைக்க 3rd ஃப்ளோருக்கு எப்பறா வந்தேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இங்க இந்த மாட்டு மண்டைக்கும் எலும்பு மண்டைக்கும் செம ஹாப்பி. பின்ன இவங்க வந்து இப்படி போட்டு தள்ளிட்டு போன மேட்டர் வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான் வரட்டுவாங்க. இப்ப அவனே நேர்ல உள்ள வந்துட்டான்னா அவனை ஈஸியாவே மாட்டி விட்டுருவாங்கல்ல. லூஃபிக்கு அவங்கள பார்த்து செம காண்டாவும். மாஸ்க் போட்டு வந்திருக்கானுங்கன்னா அப்ப இவனுங்க தானே ரோபினியை தப்பு பண்ண வச்சிருப்பானுங்க. ஏன்னா மாஸ்க் போட்ட ஒருத்தன் கூட தானே ரோபின் சுத்திட்டு இருக்கதா இவன் கேள்விப்பட்டிருப்பான். ஒழுங்கா ரோபினை என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிருங்க, இல்லன்னா உங்களை ஓட விட்டு பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்பா. ரொம்ப ஓவரா வாய் பேசுறான்னு அந்த எலும்பு கூடு மண்டையா அவன் காலை வச்சு ஒரு கிக்கு ஒண்ணு வைப்பான். ஐயோன்னு சொல்லி லூஃபி அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆவான். ஜஸ்ட்ல எஸ்கேப். அந்த இடத்துல அப்படியே ஒரு பெரிய கோடு விழுந்துரும். அதாவது அவன் பண்ற கிக்கே ஒரு பிளேடு மாதிரி அட்டாக் பண்ணுது. லூஃபிய பார்த்துட்டு அலண்டுருவான். அடே முழுக்கு மண்டையா, என்னடா இது? என்ன ஒரு கிக்க விட்டு சிவரையே வெட்டிட்டே, இதெல்லாம் அநியாயம்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பவுலி கத்துவான், லூஃபி கேர்ஃபுல்லான்னு. அந்த டைம் ஒரு மாட்டு மண்டையா வந்து லூஃபிய ஒரே மிதியா மிதிச்சு கழுத்தோட அமைக்க அவன் பவரை யூஸ் பண்ணுவான். மொத்த பாடியுமே லாக் ஆயிரும். ஏதோ கிரிகாலன் மேஜிக் ஷோல கத்தி வச்சு அடிப்பாங்களே, அதுக்கு லாக் பண்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிருவான். ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா அவனுக்கு இங்க விளையாடலாம் டைம் இல்லையாமா, சாட்டு புட்டுன்னு வேலைய முடியணும்னு நம்ம பவுலிய கதற வச்சு செய்வானுங்க. அந்த டைம் அவங்க கேங் மெம்பர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது அவங்க பிளான்ல ஒரு பஞ்சாயத்தாமா. சோ எல்லாருமே பெட்ரூம்க்கு வாங்க, ஐஸ்பர்க மட்டும் சுட்டாதீங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான். என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இங்க ஒருத்தி சாட்டையை வச்சு வெளின்னு வெளுத்துட்டு இருந்தால அவன் அந்த கூட்டத்துக்கு நடுவுல நின்னுட்டு உங்க எல்லாத்தையும் அடின்னு அடிச்சே காலி பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஆனா என்ன பண்ண, எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு, கிளம்பணும் பாலா. அப்பவாச்சும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, என்ன பயந்துட்டியான்னு வெறுப்பேத்தி விடுவான். இல்லவே இல்லன்னு மின்னல் வேகத்துல வந்து வயிற்றுலயே ஒரே அடி, அவ்வளவுதான் பேன்னு விழுந்துருவான். அப்புறம் என்ன அங்க இருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப். இங்க லூஃபியும் பவுலியும் அப்படியே பேன்னு இழப்பானுங்க. என்னன்னா கம்பியை போட்டு நல்லா லாக் பண்ணிட்டாங்க, அசைய கூட முடியல. பவுலி என்ன சொல்லுவான், எல்லாருமே உங்களை தாண்டா கல்பிரிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, நாங்க தப்பா நினைச்சிட்டோம், இத பண்ணது பூரா வேற ஆளுங்கன்னு சொன்ன உடனே அட விடுப்பா, இதெல்லாம் வாழ்க்கையில ஜகஜம். ஆனாலும் நம்மளுக்கு டீம்ல இருந்த ஒருத்திய அவனுக்கு ஆளுங்க கூட்டு போயிட்டாங்கல்ல, அவளை திருப்பி கூப்பிட்டு போக தான் நான் வந்தேன்பா. எது நிக்கோ ரோபினை கேக்குறியான்னு கேட்டா ஆமாம்பா. உடனே பவுலி சண்டை போடும்போது உன்னால ஸ்ட்ராங்கா சண்டை போட முடியுமான்னு கேட்பான். முடியும்பா. அவங்கள ஜெயிச்சிருவியான்னு கேட்டா கண்டிப்பா ஜெயிப்பேன்பா. இதெல்லாம் யோசிக்காம சொல்லுவான். அப்படின்னா என் கூட சேர்ந்து சண்டை போடு, நம்ம ஒன்னா சேர்ந்து அவங்கள தோக்கடிக்கலாமா? கண்டிப்பா நான் ரெடிம்பா. இப்போ ஐஸ்பர்க் கண்டவங்க கையில எல்லாம் சாகிறது பவுலிக்கு சுத்தமா புரியல. அவங்க எல்லாம் ஒரு கேவலமான இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அவங்க என்னோட டீச்சரை கொல்ல நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்லி தேம்பி அழுவான். அதாவது ஐஸ்பர்க் இவனுக்கு டீச்சர், இவனை ஒரு நல்ல ஷிப்ரைட்டா மாத்துறதுக்காக அவர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரை மாதிரி ஒருத்தர் அவனுங்கள மாதிரி ஒரு முட்டாப்பாலு கையில சாகிறதுக்கு இவனுக்கு சுத்தமா விருப்பம் இல்லையாமா. உன் பாடி ஃபுல்லா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லாமா. அவன் உடம்புல கடைசி போன் இருக்க வரைக்கும் சண்டை போட்டு எப்படியாச்சும் ஐஸ்பர்க காப்பாத்தணும்னு சொல்லி அந்த லாக் எல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டமணி கத்திட்டு கிடப்பான். அதை பார்த்து லூஃபி ஒரு சைடு கத்திட்டு கிடப்பான். நம்ம பையன் தான் ரப்பர் ஆச்சே, என்னதான் லாக் பண்ணாலும் இழுத்தா கையை ரப்பர் மாதிரி சும்மா வலிக்கிட்டு வந்துருமே, ஏன் அப்படி முக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இப்படி இவனு ரெண்டு பேரும் மாத்தி கத்துற கத்து மத்த ஃப்ளோர்ல எல்லாம் கேட்கும். ஆனா அங்கதான் எல்லாத்தையுமே மட்டை பண்ணி வச்சிருக்கானுங்களே, காப்பாத்த ஒரு ஈ காக்கா கூட இல்ல. அப்படியே கட் பண்ணி ஐஸ்பர்கோட ரூமுக்குள்ள காட்டுறாங்க. CP9 எல்லா மெம்பர்ஸுமே உள்ளதா இருப்பாங்க. ஐஸ்பர்க் தெளிவா சொல்லிடுவான், என்கிட்ட இருந்து குடுக்கறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்ல, என்ன பண்ணுமோ பண்ணிக்கீங்கம்மா, நீ மட்டும் ஒழுங்கா இருந்தீன்னா எங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் ஷோல்டர்ல இருக்கமே ஒரு புறா, அது அப்படியே பறந்து வந்து இவன் ஷோல்டர்ல வந்து உட்காரும். உடனே ஐஸ்பர்க்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா நடக்குதுங்கன்னு அப்படியே முழிப்பான். அப்ப அவன் மாஸ்க கழட்டிட்டு நீ சாக போறாமா, அது யாருன்னு தெரியுதா? அந்த லூச்சி பைய கூடவே இருந்து ஏமாத்தி இருக்கான். அடுத்து இன்னொரு ட்விஸ்ட், பக்கத்துல அந்த எலும்பு கூடு மண்டைய போட்டு வச்சிருக்கானே அவன் யாரு தெரியுமா? அந்த ஸ்கொயர் மூக்கன் கக்கு. கவர்மெண்ட் நைஸா கேட்கும் போதே நீ கொடுத்திருந்தீன்னா இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து இருந்திருக்காது. பாத்தியா, எங்களை வச்சு உன்னை புடிச்சிட்டாங்கம்மா. அடுத்து ஒருத்தி ஏர்லயே ஜம்ப் பண்ணி போய் அடிச்சாலே அது யாரு தெரியுமா? அந்த கேலிஃபா புள்ள. சுத்தி வில்லப்பல்லாம் வச்சுக்கிட்டு செக்யூரிட்டி வேற அந்த கொய்யாளைக்கு. இதை விட இன்னொரு காமெடி, அந்த கரடி மண்டைய வச்சிருந்தானே அவன் யாரு தெரியுமா? ப்ளூ நோன்னு சொல்லிட்டு ஒரு பார் வச்சிருந்தானே, அந்த பார் ஓனர். இவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டுக்காண்டி வேலை பாக்குறாங்க. செம ட்விஸ்ட் இல்ல? இவங்க எல்லாம் அண்டர் கவர் ஏஜென்ட்ஸுங்க. சொல்ல போனா இந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு சப்ப மேட்ராமா. சரி, அதான் மேட்ரு தெரிஞ்சு போய் ஷாக் ஆயிட்டில, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு? அந்த ஏன்ஷியன் வெப்பன் புளுட்டோனோட ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்கு? கொடுத்தீங்கன்னா உன் உசுருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நாங்க பாட்டு கிளம்பிடுவோம். இல்லைன்னா இன்னும் நிறைய பேர்த்த வச்சு செய்வோம்பா. அப்ப ஐஸ்பர்கோட மூஞ்சா பாக்கணுமே. அப்படியே ஷாக்குல உறைஞ்சு போய் முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.